தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் குடிமைப்பணி தேர்விற்காக தமிழக அரசு பயிற்சி மையத்தில் தங்கி பயிற்சி பெற்றவர்களில் 50 பேர் UPSC தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார்கள். நான் முதல்வன் திட்டம் பெரும்பாலான அடித்தட்டு மக்களின் கனவுகளை நனவாக்கி கொண்டிருக்கிறது. UPSC தேர்வை தமிழில் எழுதி அகில இந்திய அளவில் 807வது இடம் பிடித்து தேர்ச்சி பெற்றுள்ளார் மதுரையை சேர்ந்த சங்கரபாண்டியராஜ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை நான் ரொம்ப தூரத்துக்கு பகிர்ந்துக்கிறேன். நான் எங்களை மாதிரி இருக்கிற ஏழை குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஒரு இந்த UPSC தேர்வில் எக்ஸாமில் பாஸ் ஆகிறது பெரிய விஷயம். இது அளவில்லாத மகிழ்ச்சியை கொடுக்குது. நான் இது இன்னைக்கு தெருவே திரும்பி பார்க்குற அளவுக்கு நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கிறது. இவ்வளோ நாளாக என் மையன் இப்படி ஒரு மையனை அவளுக்கு இல்லை, பொம்பளை பிள்ளைங்க தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த பையன் இருக்கிறதே ஒருத்தருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு அவன் இருந்திருக்கும். வர்றதே கிடையாது, ஒரு நல்லது கூட கலந்துக்கிட்டது கிடையாது. அந்த மாதிரி அவன் படிப்புன்னு 8 வருஷம் மெட்ராஸில் போய் கஷ்டப்பட்டுருக்கான். அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு ஜெயிச்சிருக்குன்றது எனக்கு பெற்றதாய்க்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் சொல்லவே முடியாது. ஆனால் அவன் படித்த படிப்பு ஏழை ஜனங்களுக்கே உதவிட்டு எனக்குன்னு எதுவுமே வேணும். அவன் சம்பாரிச்சு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சகாயம் மாதிரியும் ஒரு அப்துல் கலாம் மாதிரியும் அவன் வாழ்க்கை அர்ப்பணித்தாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனால் எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும், அந்த பணத்தில் தான் நம்ம வாழணும், நம்ம இல்லை எனக்கு கைத்தொழில் இருக்குது கடைசி வரைக்கும் கை கொடுக்குறது. அதனால என் பிள்ளையை பற்றி அது நல்லதே செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அது ஆண்டவே நல்ல எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு ஆண்டவனையும் நான் வேண்டிக்கிறேன். என்னோட பேர் ராஜபாண்டீஸ்வரி. என் தம்பி இப்போ 2024 அந்த UPSC எக்ஸாமில் IAS பாஸ் பண்ணியிருக்கான். 807 தேசிய அளவில் ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கான். அந்த தரவரிசையில் நான் எடுத்து அவன் பாஸ் பண்ணதை நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அந்த ரொம்ப 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 மகிழ்ச்சி ஆயிடும். ஏன்னா ரொம்ப நலிவடைந்த குடும்பத்திலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். இந்த அளவுக்கு நாங்கள் இருக்கோம். அது எல்லாமே நம்ம அரசு நலத்திட்டங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து சேர்ந்த ஒரே காரணத்தினால தான் நாங்கள் அந்த அளவுக்கு இருக்கோம். ஒரு தன்னம்பிக்கையாக எங்கள் அம்மா எங்களை வளர்த்துருக்காங்கன்னா அதுதான் முழு முதற் காரணம். அதுக்கு முன்னாடி வரைக்குமே தனி எங்கள் அம்மா மற்றவங்கள்ட்ட கேட்டு அறிந்து போவாங்க. அந்த மாதிரி அந்த நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறத வச்சு எங்கள் அம்மா ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு உடனே இங்கே வர சொல்லுவாங்க. உடனே எங்கள் அம்மா போவாங்க. அதே மாதிரி அமுத சுரபி கிளம்புற ஸ்கூல்லேருந்து இங்கே நோட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா உடனே டோக்கனை வாங்கிட்டு வேகமாக அங்கே போய் உட்காருவாங்க. நைட்டு வரைக்கும் விடிய மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நோட்டு கொடுக்கவே ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மா காத்திருந்து அந்த 4 நோட்டு வாங்குறது கஷ்டப்பட்டு எங்கள் அம்மாவும் நான் பிள்ளைங்களை நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நம்ம பிள்ளைங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் நிறைய எங்களுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. தனி ஒரு பெண்ணாக இருந்து எங்களை வளர்க்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. அவங்க பட்ட சிரமத்தெல்லாம் நாங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம பிறக்க போகிற குழந்தைக்கு நம்ம நிலமை வரக்கூடாது, அவங்கள நம்மளோட அடுத்த தரத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகணுன்ற ஒரே எண்ணத்துல தான் நானும் என் தம்பியும் படிக்க ஆரம்பித்தோம். அதாவது எங்களோட அடிப்படை கல்விக்கு அப்புறம் எங்களுக்கு ஓரளவுக்கு உலக விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். அந்த நிலைமையில இப்போ நாங்கள் எங்களோட எண்ணத்தோட முதல் கட்டத்தில் நாங்கள் வந்திருக்கோம்னு நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச அதே எல்லா நலத்திட்டங்களும் அனைத்து மக்களுக்கும் சேரணும், எல்லாருக்குமே சம வாய்ப்பு முதல்ல கிடைக்கணும். அப்புறம் இந்த படிப்புன்றது என்னன்னா நம்ம ஜாதி வாரி அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமே படிப்பு தான். அப்படி அவங்க அதை வச்சு ஒருத்தர் அடையாளம் அந்த மாதிரி அந்த ஜாதின்ற ஒரு முறை ஒழிப்பு அப்படின்னா எல்லா மனிதனுக்குமே சக மனிதனுக்குமே கல்வி அறிவு ரொம்ப முக்கியமானதுன்றத நாங்கள் வளர நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். கஷ்டம்னு எப்படி சொல்றது, அதாவது பிள்ளைங்க படிப்பு செலவுக்கெல்லாம் வர்றப்ப ஒரு சத்துணவு பள்ளிக்கூடத்தில் மாநகராட்சியில் சேர்த்து விடுறப்ப ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஒரு அமுத சுரபியில் ஒரு நோட்டு கொடுப்பாங்க. அந்த நோட்டுகளை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்து நைட்டு பூரா ஒரு மீட்டிங் ஹாலில் உட்காந்துருந்து காலையில் எழுந்திரி அவங்க மீட்டிங் எப்போ முடியும் நம்மளுக்கு நோட்டு கொடுப்பாங்கிற காலம் இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்ட காலம்லாம் அதெல்லாம் அளவில்லாதது தான். அதெல்லாம் சொல்லவே முடியாது, வார்த்தைகளால் சொல்ல முடியாது.
அந்த ஒரு அப்பம்லாம் தையக்கூலி வந்து ஒரு ஜாக்கெட்டுக்கு 6 ரூபா தான் கொடுத்தாங்க. அந்த 6 ரூபாங்கிறது ஒரு 5 சட்டை சட்டை கட்ட முடியாது. அதில் கடை வாடகையும் கொடுத்து வீட்டு வாடகையும் கொடுத்து பிள்ளைகளை வளர்த்ததுன்னா ரொம்ப சிரமம். அந்த சிரமத்தெல்லாம் சந்திச்சதுனால எனக்கு அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியும். அந்த வழியை நான் கடந்து வந்திருக்கேன். அதனால் என்னுடைய இதெல்லாம் வந்து எப்படி சொல்லணும்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வந்து கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப பெருசு. அந்த கடந்து வந்த பாதையினால தான் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோங்கிறது தெரியுது. என் மகன் அந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்துட்டான். நான் கஷ்டப்பட்டது வீண் போகலை. அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு எனக்கு நிம்மதியை கொடுக்குது. இந்த தெருவுக்கு நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை காமிச்சிருக்கு. எல்லாரும் நல்லா பரவாயில்ல, டெய்லர் அக்கா மகன் நல்லா ஒரு பரீட்சையில் பாஸ் ஆகிட்டான், நம்ம தெருவுக்கு ஒரு பெருமை அப்படிங்கிற அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கான். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். நான் முதல்வன் திட்டம் வந்து வரப்பை தான் அவன் வந்து இந்த எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. முதல்ல ஃபஸ்ட்டில் வந்து அவன் வந்து வேலை பார்த்துக்கிட்டே தான் படித்தான். இப்போ வந்து அவனால் வேலை பார்த்துட்டே படித்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கப்ப ஒரு 8 மாதம் இந்த படிப்பான், சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பான். பாடத்தில் கவனம் செலுத்த முடியல. அவன் கூட படித்தவங்களாம் அந்த கிளியர் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இவனால் போகவே முடியலை. எவ்வளோ என்ன செய்யறது? அப்போ அவனுக்கு வந்து சூழ்நிலை அப்படி இருக்குது. சாப்பாடுக்கு பார்க்கணும், ரூம் வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இருந்தான். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். தெருவில் எல்லாருமே உட்காந்து படிக்கிற இடத்துல தான் படித்தான். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாலும் ஓரளவு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, முழுவதும் ஹெல்ப் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப அந்த பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இது கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ வந்து தான் நான் முதல்வர் திட்டத்தை வந்து கொண்டு வந்து இது பண்ணாங்க. அதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் சொல்லி ஒரு பரீட்சை எழுத வச்சாங்க. அதில் வந்து பரீட்சையில் தேர்வானான். அப்புறம் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ஒரு ரூம் மாதிரி ஒரு கொடுத்தாங்க. அதில் வந்து சாப்பாடு எல்லாமே, தங்குற வசதி எல்லாமே கொடுத்தாங்க ஒரு 6 மாதத்துக்கு. அதில் வந்து மெயின்ஸுக்கு வந்து பரீட்சையில் பாஸ் ஆனான். மெயின்ஸ் 3 தடவை போய் அட்டன் பண்ணியிருக்கான். 3 தூரத்துக்கு போய் அவன் இதாகிடுச்சு. அப்போ நான் முதல் திட்டம் வந்து அப்போ தான் வந்து அறிமுகமாகவும் அதில் வந்து அந்த பரீட்சை எழுதி அவன் வந்து இதாகிட்டான். அப்போ வந்து 7,500 ரூபா கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டில். அதாவது முதல்வர் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சார். இதை வந்து அமுல் கொண்டு வந்தார் உதயநிதி ஸ்டாலின். அன்னைக்கு வந்து இப்போ கொடுக்குறப்ப நாங்கள் டிவியெல்லாம் பார்த்தோம். நான் முதல்வர் திட்டத்தில் எல்லாத்துக்கும் உதவித்தொகை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதை அதை பார்த்ததும் சரி நம்ம மையனுக்கு கிடைக்குது. அவன் டிவியில் பார்க்குறப்ப அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் மையன் வந்து சங்கர் பாண்டியராஜுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப ரொம்ப அதுலேயும் சந்தோஷமா இருந்துச்சு. அந்த திட்டத்தில் வந்து அவன் படித்ததுனால அவன் படிப்பை அதாவது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறத வந்து ஓரம் கட்டிட்டு அந்த படிப்பை கவனத்தை பூராத்தையும் அவங்க சொல்லிக் கொடுக்குறதையும் வச்சு அவங்க அதாவது அவன் சாப்பாடுக்கு எல்லாமே அவங்களே கவனிச்சுக்கிட்டாங்க. அதனால அவன் படிப்பை வந்து முழுமையாக கண்டினியூ பண்ண முடிஞ்சிச்சு. இல்லைன்னா அவனால் கண்டினியூ பண்ண முடியாது. இன்னும் பாஸ் ஆகணும் என்னமோ அப்படிங்கிற சந்தேகம் தான் எங்களுக்கு கண்டிப்பாக இருந்துச்சு. இன்னும் இப்படியே சொல்லியிருக்கான், வருஷம் தான் கடந்துகிட்டு இருக்கு, இன்னும் இதாக ரிசல்ட் நல்லபடியாக ஆகலைன்னா. ஏன்னா அவனுடைய முயற்சி 8 வருஷம் முயற்சி, ஒரு நாள் முயற்சி கிடையாது, 8 நாள் முயற்சி, 8 வருஷம் முயற்சியில் அது மேலே போவான். 1 மார்க்குனால கீழே இறங்கிடுவான். அப்போ வந்து வீட்டில் வந்து கஷ்டப்பாடுவான். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன உன் மேலே வருஷம் பூரா அவன் படிப்பான், ஏதாவது வேலைக்கு போக சொல்லாமல அப்படிம்பாங்க. அவன் படித்து தான் நான் வேலைக்கு போவேன், அதுக்கு பிறகு தான் கல்யாணம் முடிப்பேன் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான். எதுவுமே எங்கள் பேச்சை அந்த வகையில் கேட்கவே மாட்டான். வந்து அவன் சாதிக்கணும், நான் எனக்கு ஒரு வெறி, கல்யாணம் வேலை பார்த்த விட்டு தான் நான் கல்யாணம் முடிப்பேன்னு சொல்லிட்டான். வேலை கிடைக்காம இருந்தது எனக்கு இருக்காதுங்கன்ட்டான். அதனால நாங்கள் எதையுமே அவனை கண்டுக்கிடவே மாட்டோம். அப்புறமேல இந்த திட்டம் வந்ததுனால தான் அவன் வந்து பரீட்சையை வந்து முழு கவனம் செலுத்த முடிஞ்சிச்சு. அந்த திட்டம் ரொம்ப எங்களுக்கு உதவி. அதாவது நான் முதல்வர் திட்டம்னு சொல்றதை விட கவர்மெண்ட் எங்களுக்கு இந்த அரசு எங்களுக்கு வந்து ரொம்ப அங்கீகாரம் கொடுத்ததுனால எங்களுக்கு அந்த பரீட்சை வந்து நாங்கள் வந்து செயல்படுத்த முடிஞ்சிச்சு. அதை வந்து பரீட்சையில் பாஸ் ஆகிட்டு ரிசல்ட்டுக்கு போனதுக்கு தான் இது மாதிரி ரிசல்ட்டு போயிருக்கான். அதுலேயும் கூட அவனுக்கு மனசு வரத்த ரிசல்ட் எப்படி வரும் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் அது சாமியெல்லாம் கும்பிட்டோம், அப்படியெல்லாம் ஒரு மனசு இதாக இருந்துச்சு. இதுலையாவது செஞ்சிட்டோம் நம்ம மகே அப்படின்னு நினைச்சது. இப்போ வந்து அவன் வந்து 807வது ரேங்கு 1970 தமிழ்நாடு அளவில் 24வது இடத்துல வந்திருக்காங்க.